ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். தழல் 9. தன் அலுவலக அறையில் அமர்ந்திருந்த நிமலனுக்கு தொடர்ந்து அலைபேசியில் குறுந்தகவல்களும் அழைப்புகளும் வந்து கொண்டே இருந்தது. அதை எடுக்க விரும்பாமல் அலைபேசி சைலண்டில் போட்டிருந்தவன் தன் வேலையில் கவனமாக கோமகனிடம் இருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது. அவரின் பெயரை கண்டதும் உடனே அழைப்பை நிமலன் ஏற்றிருக்க, துருவை தேட சொல்லி இருந்தியா நிமலா என்றிருந்தார் யோசனையோடான குரலில் கோமகன். அதில் ஒரு நொடி பதில் சொல்லாமல் அமைதியானவன் பின் ஆமா தலைவரே என்று கூறவும், வேண்டாம் நிமலா, இப்போ இது வேண்டாம், விட்டுடு என்றிருந்தார் கோமகன். அதற்கு உடனடியாக பதில் சொல்ல முடியாமல் நிமலன் அமைதியாகவே இருக்கா. நிமலன், நான் சொல்றதை கேளு, இது இப்போ வேண்டாம் என்று தன் குரலில் சற்று அழுத்தத்தை கூட்டி கூறினார் கோமகன். இவ்வளவு செஞ்சவன சும்மா விட சொல்றீங்களா தலைவரே என்று பல்லை கடித்து கொண்டு நிமலன் கேட்டிருக்க, அப்படி சும்மா விட சொல்லுவேனா நிமலா என்றிருந்தார் கோபத்தை அடக்கிய குரலில் அவரும். அதில் அங்கு இரு பக்கமும் ஒரு நொடி மௌனம் நிலவ பின் மெதுவாக, இப்போ நம்ம கவனம் போக வேண்டியது துரு மேல இல்ல நிமலா, முரளிதரன் மேலதான். அவனை சீண்டி விட்டு இருக்கோம். நிச்சயம் இதை அவன் சும்மா விடமாட்டான். அதோட இப்போ நீ எது செஞ்சாலும் பிரச்சனையாகும். எல்லாருடைய கவனமும் உண்மையில தான் இருக்கு. அதனால இப்போதைக்கு நீ இதுல தலையிட வேண்டாம், கொஞ்சம் தள்ளியே இரு என்றார் கோமகன். ஆனா தலைவரே என்று ஏதோ சொல்ல துவங்கிய நிமலனை இடையிட்டு, என் பேச்ச மீறி நீ செய்ய மாட்டேன்னு நினைக்கிறேன் நிமலா என்று விட்டு வேறு எதுவும் பேசாமல் அழைப்பை துண்டித்து விட்டிருந்தார் கோமகன். இதில் அலைபேசியை பார்த்தவாறே நிமலன் அமர்ந்து விட்டிருக்க, சற்று முன் கோமகன் கூறிய அனைவரின் கவனமும் நிமலனின் மீது என்ற வார்த்தைகள்தான் அவனுக்கு நினைவு வந்தது. அவர் சொல்வது 100% உண்மை என்பது போல காலை முதல் நிமலனுக்கு வரும் தகவல்களும் இருந்தது. எதிர்க்கட்சி ஆட்களை விட அதிகமாக இவன் கட்சியில் உள்ளவர்களே இந்த கல்யாணத்தை விவாத பொருளாக்கி கொண்டிருப்பது அவன் காதுக்கும் வந்திருந்தது. அது எப்படி ஜெயதேவ் பொண்ண நிமலன் கல்யாணம் செஞ்சிருக்க முடியும்? ஏன் செஞ்சு இருப்பான்னு நினைக்கிறீங்க? இதுல வேற என்னவோ இருக்கு. ஒருவேளை அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மள ஓரங்கட்ட பாக்குறாங்களோ என்று தொடங்கி பலதையும் ஆங்காங்கே ஒன்று கூடி விவாதித்துக் கொண்டிருப்பதை அறிந்த பிறகே யாரின் அழைப்பையும் ஏற்க விரும்பாமல் அலைபேசி சைலண்டில் போட்டு விட்டிருந்தான் நிமலன். இதில் நிமலனின் மேல் அக்கறை உள்ளவர்கள் நிஜமாகவே வாழ்த்து சொல்ல எண்ணி அழைத்திருக்க, அவர்கள் யாரென அறிந்திருந்தாலும் ஒருவரின் அழைப்பை ஏற்று மற்றொருவரின் அழைப்பை ஏற்கவில்லை என்றால் அது வேறு மாதிரி பிரச்சனையாக திரும்பும் என்றே யாரின் அழைப்பையும் ஏற்கக்கூடாது என்று முடிவெடுத்திருந்தான் நிமலன். இதே யோசனையில் நிமலன் அமர்ந்திருக்க, அவனின் அலுவலக அறை கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தார் சரோஜினி. நிமலன் வீட்டில் இருந்தால் வழக்கமாக இது அவன் லெமன் டீ குடிக்கும் நேரம். சரியாக அதை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தவரை கண்டவனுக்கும் இப்போது அது தேவையாக இருந்தது. காலை முதல் நடந்து முடிந்திருந்த பல விஷயங்களில் அவன் எதுவுமே சாப்பிட்டு இருக்கவில்லை. அதில் தேங்க்ஸ் சரோமா என்றவனை புன்னகையோடு பார்த்தவர், வேற ஏதாவது வேணுமா தம்பி என்றார். அதற்கு மறுப்பாக தலையசைத்தவனுக்கு தமையா சற்று நேரத்திற்கு முன் பேசியது நினைவுக்கு வந்தது. 1 மணி நேரத்திற்கு முன் தன் அறையில் இருந்து வெளியே செல்ல முயன்றவனின் பார்வையில் நிமலன் கொடுத்திருந்த மருந்தை அவள் தொடாமலே வைத்திருந்தது விழுந்தது. அவளையும் மருந்தையும் ஒரு பார்வை பார்த்தவன் எதுவும் பேசாமல் தமையாவை கடந்து செல்ல முயல, நான் இப்படியே எவ்வளவு நேரம் இருக்கிறது, எனக்கு சேஞ்ச் பண்ணிக்க ட்ரெஸ் வேணும் என்ற தமையாவின் குரல் நிமலனின் நடையை தடை செய்தது. அதில் யோசனையாக திரும்பி அவளை பார்த்தவன் சரி என்பது போலான தலையசைப்போடு அங்கிருந்து நகர்ந்திருந்தான். ஏன் வாயை திறந்து அதை சொல்ல மாட்டாரோ? பெரிய நாட்டிய பேரொலின்னு மனசுல நினைப்பு. கண்ணாலேயே பதில் சொல்லிட்டு போறாரு என்று நொடித்து கொண்டவள் முகத்தை திருப்பிக் கொள்ள, அவள் பேசிய அனைத்தும் ஒரு வார்த்தை தவறாமல் நிமலனின் காதில் விழ,
அடங்கவே மாட்டா போல என்று பல்லை கடித்தவாறே அறையில் இருந்து வெளியில் வந்திருந்தான் நிமலன். இவ்வளவு நேரம் வேறு யோசனையில் அவள் கேட்டதையே மறந்து இருந்தவன் இப்போது அது நினைவுக்கு வரவும் லெமன் டீயை வைத்துவிட்டு அறையில் இருந்து வெளியேற முயன்ற சரோஜாவை, ஒரு நிமிஷம் சரோமா என்று நிறுத்தி இருந்தான் நிமலன். அதில் திரும்பி நிமலனை பார்க்க, அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் வேணுமா என்னன்னு கேட்டு கொஞ்சம் வாங்கி கொடுத்துருங்க என்று சிறு யோசனையோடே அவரிடம் கேட்டிருந்தான் நிமலன். அவனின் தயக்கம் புரிந்தது போல் வேறு எதுவும் பேசாமல், சரிங்க தம்பி என்று விட்டு நகர முயன்றவரை மீண்டும் நிறுத்தி அவரிடம் கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்பி வைத்தான் நிமலன். தன் இலக்கை மட்டும் குறிக்கோளாக வைத்து முன்னேறி கொண்டிருந்தவனின் வாழ்வில் இப்போது தேவையில்லாத தலைவலியாக பல பிரச்சனைகள் வரிசை கட்டி நின்றது. இதையெல்லாம் யோசிக்கும் போதே அவனுக்கு தலை வெடித்துவிடும் போல் இருந்தது. நேற்று வரை அவன் இருந்த மனநிலை என்ன, இப்போது அவன் இருக்கும் மனநிலை என்ன என்று எண்ணும் போதே ஆத்திரம் வந்தது. அதே நேரம் பார்த்தியிடம் இருந்து நிமலனுக்கு அழைப்பு வரவும் சட்டென அதை ஏற்றிருந்தவன், சொல்லு பார்த்தி என்றான். நம்ம ஆளுங்க தேடிட்டு இருக்காங்க சார். வழக்கமா துரு போற எல்லா இடங்கள்லையும் பார்த்தாச்சு, எங்கேயுமே அவன் இல்லை என்றான் பார்த்தி. எதிர்கட்சியில கைய வைக்க போறோம், பிரச்சனையாகும்னு தெரிஞ்சே வழக்கமா போற இடத்துல போய் உட்கார்ந்து இருக்க அவன் என்ன பைத்தியமா? நான் தான் முதல்லையே வழக்கமா போற இடங்களை தவிர்த்து அவன் போக வாய்ப்பு இருக்க மற்ற இடங்கள்ல தேடுங்கன்னு சொன்னேன்ல, அதை செய் என்று கடினமான குரலில் பல்லை கடித்து கொண்டு கூறினான் நிமலன். அங்கேயும் நம்ம ஆளுங்க தேடிட்டு தான் சார் இருக்காங்க, இங்க பார்த்துட்டோம் அவன் இல்லைன்னு உங்களுக்கு தெரியப்படுத்தலாம்னு தான் கூப்பிட்டேன் என்றான் நிமலனின் கோபத்தில் உண்டான பதட்டத்தோடு பார்த்தி. உன் கூட இருக்க ஆளுங்க எப்படி பார்த்தி என்று நிமலன் சட்டென கேட்கவும், ஏன் சார் நம்பிக்கையானவங்க தான் என்றான் பார்த்தி. ஆனா விஷயம் தலைவர் காதுக்கு போயிருக்கு, இது எப்படி என்றான் எரிச்சலான குரலில் நிமலன். தெரியல சார் என்று அந்த பக்கம் திகைப்போடு பார்த்தி பதிலளிக்க, உன் கூட இருக்கிறவங்க மேல ஒரு கண்ணு வை, திரும்ப இந்த விஷயம் தலைவர் காதுக்கு போகக்கூடாது. அவர் இதை நிறுத்த சொல்லி இருக்கார், ஆனா என்னால அப்படியெல்லாம் இதை நிறுத்தவும் முடியாது, விடவும் முடியாது. அவன் எனக்கு வேணும் என்றிருந்தான் உறுதியான குரலோடு நிமலன். சரிங்க சார், நான் பார்த்து கவனமா செய்யறேன் என்று விட்டு பார்த்தி அலைபேசியை வைத்தான். அதே நேரம் இங்கு தமயாவின் அறைக்குள் கதவை தட்டிவிட்டு உள்ளே சென்றார் சரோஜினி. செல்லும் போதே தமயா குடிப்பதற்கு பால் எடுத்துக்கொண்டு சென்றிருந்தவர், எடுத்துக்கோங்க மேடம் என்று அவளின் முன் நீட்டினார். இதையெல்லாம் யாரு உங்ககிட்ட கேட்டது, எனக்கு வேண்டாம் என்று சலிப்பாக கேட்டவாறே பார்வையை நிமிர்த்தியவள் சரோஜினியை பார்த்து முகம் மலர, ஹே சரோஜா, ஹை நம்ம ரோஸு என்று உற்சாகமாக அழைத்தாள் தமயா. அதில் திகைத்து போய் தமயாவை பார்த்தவர் லேசாக விழித்தார். அவரை இப்படி அழைப்பது ஒரே ஒருத்திதான். அதில் உண்டான ஆச்சரியத்தோடும் குழப்பத்தோடும், நீங்க தமயா பாப்பாவா என்று நம்ப முடியாத குரலில் சரோஜினி கேட்கவும், அதே பாப்பாதான், லாங் டைம் நோ சி, அப்புறம் எப்படி இருக்கீங்க ரோஸ் என்றால் உற்சாகமாக தமயந்தி. அச்சோ, நீங்களா நம்ம நிமலன் தம்பிய கல்யாணம் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க, என்னால இதை நம்பவே முடியல என்று சந்தோஷத்தோடு கேட்டவரை சோகமாக பார்த்தவள் ஆம் என மட்டும் தலையை அசைத்தாள் தமையா. அவளின் இந்த சோர்ந்து போன முகத்தை கண்டு அன்போடு அதை வருடியவர், எதுக்கு கண்ணு இவ்வளவு சோகம் என வாஞ்சையோடு கேட்டார். அதற்கு எதையோ சொல்ல முயன்று பின் வேண்டாம் என்பது போல் வாயை இறுக மூடிக்கொண்டவள், உங்களுக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது ரோஸ் என்று விட்டு, ஆமா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா என்று பேச்சை மாற்றினாள் தமையா. அவளின் முயற்சி புரிந்து புன்னகைத்து கொண்ட சரோஜா, இப்படி ரோஸு ஆரஞ்சு மஞ்சள்னு என்ன வேற யாரு கூப்பிட போறா, இந்த தங்க புள்ளைய தவிர, அப்படிப்பட்ட தங்க புள்ளைய மறக்க முடியுமா என்று அவளின் கன்னத்தை பிடித்து கிள்ளி முத்தமிட்டார் சரோஜினி. இப்படி எங்க அம்மா கூட எனக்கு முத்தம் கொடுத்து வருஷ கணக்கு ஆகுது என்றவளின் குரல் பெற்றவர்களின் நினைவில் தழுதழுத்தது. அதை உணர்ந்தது போல் தமையாவை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டவர் அவளை சமாதானம் செய்தார். காலையில் இருந்து அவள் எதுவும் சாப்பிடவில்லை என்று தமையாவின் முகத்தை பார்த்தே தெரிந்து கொண்டவர் அவளின் மறுப்பை எல்லாம் மீறி எப்படியோ அவளை பாலை குடிக்க வைத்திருந்தார். அப்படியே இருவரும் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருக்க, ஐயோ நான் வந்த வேலையை மறந்துட்டு இங்க உட்கார்ந்து கதை அடிச்சுட்டு இருக்கேன் பாரு, பெரியம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், என்ன ஒரு வழி ஆக்கிடுவாங்க என்று விட்டு எழுந்து கொண்டவர், மாத்தி போட உடுப்பு வேணும்னு தம்பிக்கிட்ட சொன்னீங்களாமே, உங்களுக்கு என்ன மாதிரி சேலை எடுத்தா சரியா இருக்கும்னு சொன்னீங்கன்னா நான் வெரசா போய் வாங்கிட்டு வந்துடுவேன் என்றார் சரோஜா.
என்னது சேலையா என்று திகைத்த தமையா, அதெல்லாம் வேண்டாம். எனக்கு நான் போடுறது போல ஜீன்ஸு, ஸ்கர்ட்டு இப்படி வேணும் எனவும், எனக்கு அதெல்லாம் எடுக்க தெரியாதுங்களே என்றிருந்தார் சரோஜா. அப்போ அந்த லேம்ப் போஸ்ட் என்று வேகமாக துவங்கியவளை சரோஜா புரியாமல் பார்க்கவும், ஆ, உங்க அந்த நிமலன் தும்பி எங்க இருக்காரு என்றாள் நக்கலாக தமையா. அதில் சட்டென அவளின் வாயை பொத்தியவர், அப்படியெல்லாம் பேசக்கூடாது பாப்பா, யாரு காதிலாவது விழுந்தா தேவையில்லாத பிரச்சனை என்று அவளுக்கு புரிய வைக்க முயல, இல்லைன்னா மட்டும் இங்க இருக்கிறவங்க அப்படியே அமைதியா இருந்துட்டு தான் மறு வேலை பார்ப்பாங்க என்று சலித்து கொண்டாள். இங்கு நின்று இவளிடம் பேசினால் நிச்சயம் ஏதாவது பிரச்சனையை இழுத்து வைத்துக் கொள்வாள் என்று புரிய, நான் போய் தம்பியை அனுப்புறேன், நீங்க எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கோங்க என்று விட்டு அங்கிருந்து வேகமாக வெளியேறினார் சரோஜா. நேராக நிமலனிடம் வந்து நின்றவர் விவரம் சொல்ல, இருக்கும் பிரச்சனையில இவ வேற என நிமலனுக்கு எரிச்சலானது. ஆனால் முகத்தில் எதையும் காண்பித்துக் கொள்ளாமல், சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்க என்று சரோஜாவை அனுப்பி வைத்தவன் வேகமாக தன் அறைக்குள் நுழைய, அங்கு சோஃபாவில் சரிந்து படுத்து தீவிரமாக எதையோ சிந்தித்துக் கொண்டிருந்தாள் தமையா. அவனை கண்டும் கொஞ்சமும் அசையாமல் அவள் படுத்திருக்க, அவளின் ஒவ்வொரு செயலிலும் தன் எரிச்சல் அதிகமாகிக் கொண்டே செல்வதை உணர்ந்து பல்லை கடித்தவன், ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? நீ என்ன இங்க ஃபேஷன் ஷோவுக்கா வந்து இருக்க? உனக்கு மாடர்னா ட்ரெஸ் எடுத்து கொடுக்க என்றான் கடுமையான குரலில் நிமலன். ஹலோ மிஸ்டர் லேம்போஸ்ட், நான் பிராண்டட் ட்ரெஸ் வேணும்னு உங்ககிட்ட கேட்கல, எனக்கு சாரி வேண்டாம்னு மட்டும்தான் சொன்னேன், புரியுதா என்றாள் எரிச்சலோடு தமையா. ஏன் வேண்டாம்? அதை கட்டிக்கிட்டா மேடம் குறைஞ்சு போயிடுவீங்களோ என்று அவளுக்கு மேல் எரிச்சலோடு கேட்டிருந்தான் நிமிலன். ஓ மை காட், ஒரு ட்ரெஸ்ஸுக்கு இத்தனை அக்க போறா, எனக்கு சாரி கட்ட தெரியாது மேன் என்று கத்தினாள் தமையா. அதில் அவ்வளவு நேரம் அவளிடம் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தவன் சட்டென பேச்சை நிறுத்தி அவளை மேலிருந்து கீழாக நம்பாத ஒரு பார்வை பார்த்தான் நிமலன். உனக்கு சாரி கட்ட தெரியாது, இதை நான் நம்பணும் என்று சந்தேகமாக நிமலன் கேட்கவும், ஆமா தெரியாது, ஆனா நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம் என்றிருந்தாள் தமையா. அப்புறம் இதை மட்டும் எப்படி கட்டின என அவளை பார்த்து நிமலன் கேள்வியாக நிறுத்தம். ஓ காட், மேரேஜ் ஹாலில் இதை என் பாட்டி எனக்கு கட்டி விட்டாங்க என்றாள் தமையா. பொய் சொல்லாத, அந்த ரூமுக்குள்ள நீ தனியா தான் போன, நான் பார்த்தேன் என்று அவள் தன்னை ஏமாற்ற நினைக்கிறாள் என்று உண்டான கோபத்தோடு நிமலன் பல்லை கடிக்க, அடப்போயா, இந்த விஷயத்துல பொய் சொல்லி நான் என்ன செய்ய போறேன்? ஆமா, ஒரு கோவத்துல அந்த பேகை வாங்கிட்டு நான் உள்ள போயிட்டேன், அப்புறம் பார்த்தா பாட்டி உள்ள இருந்தாங்க, அவங்க தான் இதை எனக்கு கட்டி விட்டாங்க. உனக்கு நம்பிக்கை இல்லைனா நான் என்ன உங்க முன்ன டெமோவா காட்ட முடியும் என்றால் கடுப்பாக தமையா. அவளின் இந்த மரியாதை இல்லாத பேச்சில் உண்டான கோபத்தோடு நெற்றியை தேய்த்து விட்டு கொண்டவன், இப்போ என்னதான் சொல்ல வர நீ என்றான் பொறுமையை முற்றிலும் இழந்த குரலில் நிமலன். எனக்கு சாரி வேண்டாம், வேற ஏதாவது நான் போட்டுக்கிறது போல என்று சொல்லிக்கொண்டே வந்தவள் சட்டென அவனை திரும்பி பார்த்து, இது போல வேஷ்டி கூட என்று யோசித்து பின், இல்லை இது வேண்டாம், எனக்கு லுங்கி கூட ஓகே தான் என்றாள் தமையா. இதற்கு மேல் அவள் முன் ஒரு நொடி நின்றாலும் தன் மொத்த பொறுமையும் காணாமல் போய்விடும் என்று புரிந்து வேகமாக அறையின் கதவை அடித்து மூடிவிட்டு அங்கிருந்து வெளியேறியிருந்தான் நிமலன். அங்கிருந்து நேராக அவன் சென்றது நிகிலனை தேடித்தான். ஏதோ வேலையாக இருந்த நிகிலன் தன் அண்ணனை கண்டு அவசரமாக எழுந்து நிற்க, நிக்கி, அந்த பொண்ணுக்கு சேஞ்ச் பண்ணிக்க ட்ரெஸ் வேணுமாம், இப்போ இருக்க நிலையில பாட்டிக்கிட்டேயோ தீக்ஷிக்கிட்டேயோ என்னால் ஹெல்ப் கேட்க முடியாது, சரோ அம்மாவுக்கு சாரி பற்றி மட்டும்தான் தெரியுமாம், அவளுக்கு அது வேண்டாமாம், அவள் எப்படி ட்ரெஸ் பண்ணுவா என்னன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா என்றான் நிமலன். அதில் ஆமென தயக்கத்தோடு அசைந்தது நிகிலனின் தலை. குட் என்று ஒரே வார்த்தையில் முடித்து கொண்டவன் தன் கிரெடிட் கார்டை எடுத்து கொடுத்து, என்ன வாங்கணும்னு பார்த்து வாங்கிட்டு வந்து கொடுத்துரு என்று விட்டு வாயிலை நோக்கி சென்றவன் பின் அப்படியே நின்று, எதுக்கும் சரோமாவையும் உன் கூட கூட்டிட்டு போ, தேவைப்படலாம் என்று விட்டு நிமலன் சென்று விட அவன் சொல்ல வருவது புரிந்து சரோஜாவை தேடி சென்றான் நிகிலன். அடுத்த 2 மணி நேரம் அமைதியாக செல்ல தமையாவுக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி கொண்டு வந்திருந்த நிகிலன் அதையும் சரோஜாவிடமே கொடுத்து அனுப்பிவிட்டு நிமலனிடம் சென்று விவரத்தையும் தெரிவித்தான். அதற்கு ஒரு தலையசைப்பை மட்டும் பதிலாக கொடுத்த நிமலன் வேறு வேலையில் கவனமாகிவிட நிகிலனும் அங்கிருந்து நகர்ந்து விட்டான். தன் முன் பெரிய 4 பைகளோடு வந்து நின்றிருந்த சரோஜாவை வியப்பாக பார்த்த தமையா, இதெல்லாம் எனக்கா என்று கேட்டவாறே ஒவ்வொன்றையும் வாங்கி பிரித்து பார்க்க துவங்கினாள்.
உள்ளே பலவிதமான உடைகள் அனைத்துமே அவள் விருப்பத்திற்கேற்ப இருந்தது. அதில் வியப்பாக ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தவள், வாவ், எல்லாமே சூப்பரா இருக்கு, நீங்களா செலக்ட் செஞ்சீங்க என்று அவரை நம்ப முடியாமல் பார்த்தாள் தமையா. எனக்கு இதையெல்லாம் பத்தி என்ன தெரியும் பாப்பா, நம்ம நிக்கிலன் தம்பி தான் எல்லாம் வாங்கினார் என்றார் சரோஜா. ஓ, அதானே பார்த்தேன், என்னடா எல்லாமே ஏன் டேஸ்டுக்கு இருக்கேன்னு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன் என்று வாய்விட்டே சொல்லி கொண்டவள், நிக்கி சாய்ஸ் எப்பவுமே சூப்பர் தான் என்றாள் தமையா. வெகு நேரமாக இதையெல்லாம் அணிந்து கொண்டு இருந்ததில் உண்டான கசகசப்பில், நான் போய் முதல்ல குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று விட்டு வேகமாக குளியலறையை நோக்கி ஓடினாள் தமையா. இன்னும் சின்ன பிள்ளை போலவே இருக்கு, கொஞ்சமும் மாறல என்று தனக்குள்ளேயே சிறு புன்னகையோடு சொல்லிக்கொண்டு அங்கிருந்து வெளியில் வந்தார் சரோஜா. இப்படியே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பிரச்சனையை கொண்டு வர அதை நிமலன் சமாளிக்க என்றே அன்று நாள் முழுவதும் செல்ல, அன்று முழுக்க யாருமே சரியாக சாப்பிடவில்லை. பெரிதாக சாப்பிடும் மனநிலையும் யாருக்கும் இல்லாததால் ஒவ்வொருவரும் உணவை தவிர்த்து கொண்டே இருந்தனர். தமையாவுக்கும் அறைக்கே ஒவ்வொரு வேளைக்கும் உணவு வந்தது. ஆனால் வரும் உணவை அவள் தொட்டு கூட பார்க்கவில்லை. சரோஜாவின் வற்புறுத்தலின் பேரில் அப்போது பாலை குடித்ததோடு சரி, அதன் பின் வேறு எதுவும் வேண்டாம் என்று மறுத்துவிட்டவள் வரும் உணவையும் திருப்பி அனுப்பி கொண்டிருந்தாள் தமையா. இரவு உணவையும் அவள் வேண்டாம் என்று திருப்பி அனுப்ப அதை எடுத்துக்கொண்டு வேலையால் வெளியே செல்ல, கதவு திறந்திருந்த இடைவெளியில் எதிரறையில் இருந்து நிக்கிலன் வெளியில் வருவதைக் கண்ட தமையா வேகமாக, ஹே நிக்கி என்று அழைத்தவாறே வெளியில் ஓடினாள். அவள் குரல் கேட்டு நிக்கிலன் நின்று திரும்பி பார்க்க வேகமாக வந்து, உன் டேஸ்ட் சூப்பர், எல்லா ட்ரெஸ்ஸும் செம்மையா இருக்கு, என் ஃபேவரட் கலர் காம்பினேஷன் வரை உனக்கு மறக்கவே இல்லை, தேங்க்யூ ஸோ மச் என்று சந்தோஷத்தோடு கூறியவாறே அவனை அணைத்து கொண்டவளை கண்டு நிக்கிலன் திகைத்து நிற்கும் போதே தன் அறையை நோக்கி வந்து கொண்டிருந்தான் நிமலன். இவர்கள் இருவரையும் ஒரு பார்வை பார்த்தவாறே அவன் தன் அறைக்குள் நுழைய தமையாவை வேகமாக தன்னிடம் இருந்து விலக்கி நிறுத்தினான் நிக்கிலன். என்ன செஞ்சிட்டு இருக்க நீ என்று பதட்டமும் கோபமுமாக நிக்கிலன் துவங்கவும் அவனின் அந்த குரலை கேட்டு முகம் சுழித்தவள், ஓ, நீ என்கிட்ட எல்லாம் பேச மாட்டேல்ல, மறந்துட்டேன் என்று விட்டு அவன் சொல்ல வருவதை கூட கேட்காமல் நிமலன் அறைக்குள் சென்று விட்டாள் தமையா. அதில் அவள் சென்ற திசையையே பார்த்தபடி நிக்கிலன் நின்றுவிட, உள்ளே நுழைந்தவளோ புத்தக அலமாரியின் முன் நின்று எதையோ எடுத்து கொண்டிருந்த நிமலனின் அருகில் சென்று நின்று, ரொம்ப ஹெக்டிக்கான டே இன்னைக்கு, இவ்வளவு எமோஷன்ஸை நான் ஒரே நாளில் இதுவரை கேரி பண்ணதே இல்லை, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும், எனக்கு ஒயின் கிடைக்குமா என்றாள் தமையா. அதில் தன் கையில் இருந்த புத்தகத்தை ஒரு வேகத்தோடு மூடியவன், என்ன சொன்ன என்பது போல் முறைப்பாக திரும்பி அவளை பார்க்க, வாட், கிடைக்காதா என்று தோலை குலுக்கியவள், அப்போ ஓட்கா என்றாள். இதில் புருவம் சுருங்க விழிகளில் தெரிக்கும் கோபத்தோடு நிமலன் அவளை பார்க்கவும், அட, அதுவும் இல்லனா பீராவது இருக்கா என்றாள் சலிப்பாக தமையா. என்னை பார்த்தா எப்படிடி இருக்கு உனக்கு என்று 2 எட்டில் அவளை நிமலன் நெருங்கவும் பதட்டத்தோடு பின்னால் நகர்ந்தாள் தமையா.